குரோக்கடைல், அலிகேட்டர் இது ரெண்டையும் தமிழில் முதலைன்னு தான் சொல்கிறோம். பார்க்குறதுக்கு பங்காளி மாதிரி தெரிஞ்சாலும் இந்த அலிகேட்டர், குரோக்கடைல் ரெண்டும் வெவ்வேறு குடும்பத்தைச் சேர்ந்த ஊர்வன. என்ன ஒற்றுமை அப்படின்னா, இந்த அலிகேட்டர் முதலை ரெண்டுக்குமே மூக்கு நீளமாக இருக்கும், வால்கள் வலிமையாக இருக்கும், கால்கள் குறுகி இருக்கும், முதுகு எலும்பு துருத்தி இருக்கும். இதெல்லாம் தான் அலிகேட்டரும் குரோக்கடைலும் ஒன்றுன்னு நமக்கு தோண வைக்கும். ஆனால் நல்லா கவனித்தோம்னா இந்த அலிகேட்டர், குரோக்கடைல் ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அலிகேட்டர் யூ வடிவத்தில் இருக்கும், அதனுடைய மூக்கு அகலமாக இருக்கும். குரோக்கடைலுக்கு யூ வடிவத்தில் மூக்கு இருக்கும், அது குறுகி இருக்கும். இந்த அலிகேட்டரோட வாய் மூடி இருக்கும்போது கீழ்த்தாடையில் இருக்கக்கூடிய பல்லு வெளியே தெரியாது. ஆனால் குரோக்கடைல் வாய் மூடி இருக்கும்போது கீழ்த்தாடையில் இருக்கக்கூடிய குறிப்பாக அந்த 4வது பல் வெளியே தெரியும். அலிகேட்டர் கருப்பு நிறத்திலோ அல்லது சாம்பல் நிறத்திலோ இருக்கும். குரோக்கடைல் ஆலிவ் நிறத்திலேயோ அல்லது பழுப்பு நிறத்திலேயோ இருக்கும். வசிப்பிடம்னு எடுத்துக்கிட்டால் அலிகேட்டர் நன்னீரில் தான் வசிக்கும், குரோக்கடைல் உப்பு நீரில் வசிக்கும். இந்த ரெண்டு இனத்தில் முதலை அதிகமான மூர்க்கத்தன்மை வாய்ந்தது. குரோக்கடைல்னால் அதனுடைய நாக்கை வெளியில் நீட்ட முடியாது. அதுக்கு நாக்கு இருக்கா இல்லையானே நமக்கு சந்தேகமாக இருக்கும். அதுக்கு காரணம், அதனுடைய நாக்கு தாடையோட ஒரு ஜவ்வு மூலம் ஒட்டப்பட்டிருக்கும். அதனால் நாக்கை வெளியே நீட்ட முடியாது. இந்த அமைப்பு அலிகேட்டர்ஸ்ட இல்லை. பங்காளிகள்கிட்டயே நிறைய வேறுபாடு இருக்கும்போது பங்காளிகள் மாதிரி இருக்கக்கூடிய குரோக்கடைல், அலிகேட்டருக்கு இடையிலையும் வேறுபாடு இருக்கிறது இயல்பானது தானே. நன்றி.